ஓம் தத்சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சி ஈசனே சரணம். ஓம் தத்சத். ஓம் பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஹரிகி ஓம் தத்சத். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் தொம்தாதீதம் ககனசத்ருஷம் தத்துவமஸ்யாதி லட்சியம் ஏகம் விமலம் நித்யம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம் திரிகுணரகிதம் சர்க்குரும் தம் நமாமி. ஓம் தத்சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சி ஈசனே சரணம். ஓம் தத்சத். தத்துவமசி மகா வாக்கிய விசாரணை. இந்த தத்துவமசி மகா வாக்கிய விசாரணை நமக்கு உதவக்கூடிய லட்சணை என்னன்னு பார்த்துட்டோம். ஏற்கனவே பார்த்துட்டோம். விட்டுவிடாத லட்சணை. விட்டுவிடாத லட்சணையில் ஒரு பகுதியை விட்டுட்டு ஒரு பகுதி அப்படியே எடுத்துக்கிறது. இதுக்கு தான் நம்ம என்ன உதாரணம் பார்த்தோம்? சோயம் தேவதத்தன். இது நம்ம ப்ராக்டிக்கலில் நம்ம அனுபவத்தில் பார்த்தது தான். இன்னொரு தடவை சொல்லிட்டு உள்ளே போய்க்கிறேன். அதாவது நம்ம சின்ன வயசில் ஒரு பையனை பார்த்துருப்போம். அந்த பையன் இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனவோ இல்லை தெரிஞ்ச உறவுகள் யாரோ ஒருத்தரை பார்த்துருப்போம். அவங்க 10-15 வருஷம் கழித்து நம்ம முன்னாடி நிற்பாங்க. நின்றுட்டு என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்த உடனே நமக்கு அடையாளம் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல என்னை பார்த்தீங்க, இவருடைய மகன் இன்னாருடைய மகன்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், அந்த சூழ்நிலையை மைண்டுக்குள்ளே இமேஜ் எடுத்து பார்ப்போம். மெமரியில் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உருவம், அந்த இடத்துல இருக்கிற அந்த உருவம், அந்த சூழ்நிலை, அந்த காலத்தை நீக்கிட்டு அந்த இமேஜை மட்டும், அந்த உருவத்தை மட்டும் எடுத்துக்குவோம். அப்போ இப்போ நம்ம முன்னாடி நிற்கிற அந்த உறவு, அந்த பையனோ இல்லை பெண்ணோ யாரோ ஒருத்தர் நிற்கும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ இருக்கிற காலம், இவை எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த ரெண்டு உருவத்தை மட்டும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிரும், நமக்கு அடையாளம் தெரிஞ்சிடும். நம்ம அவர் யாருங்கிறத புரிஞ்சிடும். இப்போ அந்த அடிப்படையில் இதில் என்ன பண்ணிடுறோம், விட்டு விடாத லட்சணம் இங்கே செயல்படுது. எப்படி செயல்படுது? அந்த சூழ்நிலை, அந்த காலநிலம், அந்த காலநிலை, அந்த அந்த உறவுகள் எல்லாத்தையும், அந்த சூழ்நிலை, அந்த இடம், அந்த காலம், இது எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்போ இருக்கிற இடம், சூழ்நிலை, காலம் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு பாதி நீக்கிட்டு மீதி இருக்கிற பாதியை எடுத்துக்கிறோம். மீதி பாதி என்ன, அந்த சின்ன வயசில் இருக்கிற அந்த உருவம், இப்போ இருக்கிற மீதி இருக்கிற ரெண்டு உருவத்தையும் மேட்ச் பண்ணும்போது நமக்கு அடையாளம் கிடைச்சிருது. அதே மாதிரி தத்துவமசி மகா வாக்கியத்தில் பாதி நீக்கிட்டு பாதி எடுக்கும்போது நம்மளுடைய பிரம்ம நிலையை, ஆன்ம நிலையை, பரமாத்ம நிலையை நம்ம உணர்ந்துக்கலாம். இதுக்கு தான் இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை விசாரணை பண்ண போகிறோம். இதுக்கு தான் இந்த விட்டுவிடாத லட்சணை அடிப்படையில். இப்போ இந்த தத்துவமசி மகா வாக்கியம்னா என்னன்னா, அதாவது குரு சீடனுக்கு சொல்லக்கூடிய வாக்கியம். குரு சீடனை பார்த்து தத்துவமசி அப்படிம்பார். இது குரு சீடனை பார்த்து சொல்லக்கூடிய வாக்கியம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது குரு தான் சீடனை பார்த்து சொல்ல முடியும். சீடன் உணர்ந்துட்டா அந்த சீடன் இன்னொரு சீடனுக்கு சொல்லும்போது அந்த சீடன் குருவாயிடுறார். இது குரு சீடனை நோக்கி சொல்லக்கூடிய வாக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த விசாரணையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அதனுடைய விளக்கம் கொடுத்துட்றேன். தத்துவம் அசி அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் என்னென்னா, தத்துனா அது, தொம்னா நீ, அசினா இருக்கிறாய். இப்போ இந்த இடத்துல தத் அப்படிங்கிற ஒரு சுட்டுச்சொல், தொம்ங்கிறது ஒரு சுட்டுச்சொல், அசிங்கிறது அது ஒரு குறிக்கிறது. இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த தத்துனா நீ, தத்துனா அது, அதுன்னு அர்த்தம், தொம்னா நீன்னு அர்த்தம், அசினா இருக்கிறாய். இதனுடைய அது லைனான விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நீயாக இருக்கிறாய். அதனோட அர்த்தம் என்னன்னா, அது நீயாக இருக்கிறாய். இல்லைன்னா
துவம் தத் அசி அப்படின்னு சொல்லலாம். நீ அதுவாக இருக்கிறாய். அது எப்படி? துவம் தத் அசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லு. இப்போ இந்த சொல்லை எப்படி எடுத்துட்டு விசாரணை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம அதை ஆராய்ச்சிக்கு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து துவம் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். தத்துவம் அசி. துவம்னா நீ அப்படிங்கிறாங்க. இதில் நீ அப்படிங்கிறது தத்துங்கிறது வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பிரம்மத்தை பற்றிய அந்த பரம்பொருளை குறிக்குது. அப்போ வந்து இது வந்து ஈஸ்வர விசாரம். பிரம்ம விசாரத்துக்கு பேர் என்ன? தத்து. அந்த தத்துங்கிற சொல்லு வந்து பிரம்ம விசாரணைக்கும் ஈஸ்வர விசாரணைக்கும் பயன்படுத்தக்கூடியது அந்த தத்பத விசாரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா துவம். துவம்னா ஜீவனை குறிக்குது. ஜீவ விசாரம். அதாவது துவம்னா என்ன? ஜீவ விசாரம். இப்போ நம்மளை பற்றி நேரடியாக விசாரணை பண்ணக்கூடியதான் துவம் பத விசாரம் அப்படிம்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிபத விசாரம். அசிபத விசாரம் அப்படிங்கிறது என்னன்னா, இருக்கிறாய் அப்படிங்கிறாங்க. நீ அதுவாக இருக்கிறாய். அப்போ என்னன்னா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை குறிக்குது. விசாரணை பண்ணி முடிச்சு கடைசியில் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது பார்த்தீங்களா? அந்த ரிசல்ட்டை தான் வந்து நம்ம அசிபத விசாரத்தில் போடுறோம். அதிசிபத விசாரத்தில் வருது. இப்போ எப்படிங்க சோயம் தேவதத்தனில் கடைசியில் அந்த உருவத்தை புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த ரெண்டு உருவம் ஒரே உருவம் தான். அந்த சின்ன பையனில் பார்த்த உருவமும் இப்போ பெரிய பையனில் பெருசாக இருக்கிறவங்கள பார்த்த உருவம் ரெண்டு ஒன்று தாங்கும்போது ஒரு புரிதல் வருதில்ல. அந்த புரிதல் தான் வந்து அந்த இடத்துல தான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறோம். ஜீவனும் ஈசனும் வேறல்ல அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது தான் இந்த அசிபத விசாரம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜீவ விசாரத்தை எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நமக்கு கண்கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, இப்போ நம்மளை தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றதை புரிஞ்சுக்கிறது ஈஸி. அதனால தான் நம்ம சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, எடுத்தோன்னே ஜீவ விசாரத்தை மெயினாக பண்ணுது. ஏன்னா நம்ம இருக்கிறோங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஃபஸ்ட்டு நம்மளை விசாரணை பண்ணிவிட்டு அடுத்ததுக்குள்ளே போயிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா ஜீவ விசாரம். ஜீவ விசாரணமா நம்மளை பற்றி விசாரணை எடுக்குது. அப்போ நம்மளை வந்து இந்த சொல்லில் நம்மளை பற்றி விசாரணை என்ன? துவம். தத்துவம் அசியில் துவம் அப்படிங்கிறத, துவம்னா நீ, அதாவது அது நீயாக இருக்கிறாய் அப்படிங்கிறதுல குரு என்ன பண்ணுறாரு? இப்போ வந்து நீ, அதாவது நம்மளை பற்றி விசாரணை ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறான்னா, நீ அப்படிங்கிறதுல நீ எப்படி இருக்கிற, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டோடனே நாம் என்ன சொல்கிறோம்? நான் உடம்பாக இருக்கிறேன், நான் மனசாக இருக்கிறேன், நான் புத்தியாக இருக்கிறேன், நான் தூங்குறேன், நான் பேசுகிறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போது அந்த குரு என்ன பண்ணுறாரு? நீ இந்த உடம்பு கிடையாது, நீ அந்த மனசு, நீ அந்த மனசு கிடையாது, நீ அந்த புத்தி கிடையாது, நீ அந்த அகங்காரம் கிடையாது, நீ தூக்கம் கிடையாது அப்படிங்கிறார். அப்போ சீடன் கேட்குற, அப்போ நான் என்னங்க சாமி அப்படின்னு கேட்டால், நீ வந்து அந்த சாட்சி சுரூபமாக பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற அப்படிங்கிறார். உடனே சீடன் கேட்குறாரு, சரிங்க சாமி, நான் எப்படி பிரம்மமாக இருக்கிறேன், நான் எப்படி சாட்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு விளக்குங்க அப்படின்னு ஒன்று அவர் என்ன பண்ணுறாரு? அப்போ சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு உபதேசத்தை எடுக்கிறார். அதாவது ஜீவனுடைய உண்மை ஸ்வரூபத்தை காட்டக்கூடிய அந்த பிரமாணத்தை எடுத்து பேசுகிறார். அந்த பிரமாணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் ஆக மாட்டான், அறிபவன் அறிபடு பொருள் ஆக மாட்டான். அதே மாதிரி கைவல்யம் அந்த இடத்துல என்ன சொல்லுது ஜீவ விசாரத்துக்கு? இன்னது தேகம் தேகியவன் என உணர்வான் யாவன், அன்னவன் தன்னைத்தான் உணர்ந்தவன் ஆவான், சொன்னபின் தேகியார் தூளமல்லாமல் வேறே என்றான். இது வந்து கைவல்யம் கொடுக்குற பிரமாணம்.
சரி, இந்த பிரமாணத்தை எடுத்து நம்ம விசாரணைக்கு எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜீவ விசாரணைக்கு பிரமாணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த இதில் மூணு நிலைகளில் வாழறோம். நம்ம 3 ஸ்டேஜில் வாழ்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா விழிப்புலகம், அப்புறம் கனவுலகம், உறக்க உலகம். இந்த விழிப்புலகத்தில் எடுத்தீங்கன்னா இந்த சரீரம் தான் நமக்கு வந்து மெயினான கருவியாக இருக்குது. இந்த விழிப்புலகங்கிற நம்ம இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னா நமக்கு முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு தன்மை என்ன, இந்த உடம்பு தான். இப்போ இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா நோய், ஆரோக்கியம், இந்த உடம்புல 2 அவஸ்தை தான் வருது. 2 அனுபவங்கள் தான். அவஸ்தைனா அனுபவம்னு அர்த்தம். இப்போ இந்த உடம்புல நம்ம என்ன பண்ணுறோம், நோயை அனுபவிக்கிறோம், அப்புறம் ஆரோக்கியமாக இருந்து அனுபவிக்கிறோம். இது 2 தான். இந்த விழிப்புலகன்னு எடுத்துட்டிங்கனாலே இந்த உடம்புக்குன்னு வரக்கூடிய இது 2 தான். இப்போ இது 2 கடந்து எதையும் நீங்கள் இந்த உடம்புக்கு இப்போ வாங்கி இந்த உடம்பை அனுபவிச்சிட முடியாது. என்ன காரணம், இது எல்லாத்துக்குள்ளேயும் இது 2 அனுபவத்தோடு முடிஞ்சிருது. இப்போ இந்த உடம்புல ஏதோ காயம் ஏற்பட்டால் அது வந்து நோய். காயமே இல்லாமல் அப்படியே உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னா அவ்வளோதான், அந்த ஆரோக்கியம் இருக்கிற தன்மை. அப்போ இந்த உடம்புல நோய், ஆரோக்கியம், இதை வந்து விழிப்புலகத்தில் இது நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனசு. இப்போ இதே விழிப்புலகத்தில் மனசும் இருக்குது. இந்த மனசில் பார்த்தீங்கன்னா இன்பம், துன்பம். இந்த மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் பாடி மாதிரி இல்லை. இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உணர்வு அம்சமாக இருக்குது நமக்குள்ள. அது நல்லா தெரியுது. யாராச்சும் நம்மளை திட்டாங்கன்னா நமக்கு வந்து மனசில் துக்கம். யாராச்சும் நம்மளை பாராட்டிட்டாங்கன்னா நமக்குள்ள ஒரு இன்பம். அப்போது இந்த மனசில் இன்பம், துன்பம் வேறு எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் ஏதாச்சும் நினச்சி துக்கப்பட்டுக்கிறீங்கன்னா அது துன்பம். ஏதாச்சும் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டிங்கன்னா அது இன்பம். அதாவது நல்ல நிகழ்வு நடந்தால் இன்பம், துக்கமான நிகழ்வு வந்தால் துன்பம். இது 2 அனுபவம் தான் வந்து இந்த மனசுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனசுலேயே இன்னொரு அம்சம் இருக்குது, புத்தி. புத்தி பார்த்தீங்கன்னா குழப்பம், தெளிவு. எப்போ மனசுக்கு மேலே அந்த புத்தி வந்து என்னால் எந்த முடிவு எடுக்க முடியலைங்க, குழப்பமாக இருக்குதுங்க. இப்போ என்ன சொல்லுதுன்னா நான் தெளிவாக இருக்கிறேன், இந்த விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி புத்தி என்ன பண்ணுது, நான் வந்து தப்பாக முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்குது. அதே புத்தி என்ன பண்ணுது, நான் சரியாக முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்குது. இந்த புத்தியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த புத்திக்கு மேலே அகங்காரம்னு ஒன்று இருக்குது. அகங்காரம்னா நான் இருக்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான்கிறது ஒன்று வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ தூங்க போகிற வரைக்கும் அந்த நான்கிறது ஒன்று இருக்குது. தூங்க போயிட்டோம்னா அந்த நான் காணாமல் போயிடுது. அப்போ அந்த நான்கிற அகங்காரம்னு ஒன்று இருக்குது. எப்படி தூக்கம் வரைக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நான் வந்து விழிப்புலகத்தில் இருக்குது, கனவு உலகத்துலேயும் இருக்குது. உறக்கத்துக்கு போகும்போது இந்த நான் இருக்கிறது இல்லை. அப்போ இந்த நானும் பார்த்தீங்கன்னா இந்த நானுங்கிறது ஒன்று வந்துடுது. அப்போ நான் இருக்கின்ற நிலை, நான் இல்லாத நிலை, 2 நிலை இருக்குது. இப்போ எப்படி புத்தியில் வந்து குழப்பமான நிலை, தெளிவான நிலை, குழப்பமான முடிவு, தெளிவான முடிவு. நான் இருக்கிறேங்கிற அந்த நான் வந்து இருக்கிறேங்கிற நிலை, நான் இல்லாத நிலை, நான் அகங்காரம் இருக்கின்ற நிலை, நான் அகங்காரம் இல்லாத நிலை. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மனசில். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இந்த ஸ்தூல சரீரம், இந்த நோய், ஆரோக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மனம்ங்கிற அடிப்படையில் வந்து இன்பம், துன்பம், குழப்பம், தெளிவு, குழப்பமான முடிவு, தெளிவான முடிவு, நான்கிற அகங்காரம் இருக்கின்ற நிலை, நான்கிற அகங்காரம் இல்லாத நிலை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவு நிலை. கனவுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே நான் நல்ல கனவும் இருக்குது, கெட்ட கனவும் இருக்குது. அப்புறம் கனவு இருக்கின்ற நிலை, கனவு இல்லாத நிலை. இதெல்லாம் கனவு உலகத்தில். இப்போ நல்லா தூக்கத்துக்குள்ளே போய் அப்படி பாதி தூங்காத நிலையில் கனவு நிலை வரும். அந்த கனவுல பார்த்தீங்கன்னா நல்ல கனவு வரும், கெட்ட கனவு வரும். அப்போ இது வந்து கனவு நிலை.
இப்போ உறக்க நிலைக்கு போயிடுறோம். உறக்க நிலைக்கு போகும்போது அங்கே என்ன ஆயிடுது, உறக்கத்தில் நான் நல்லா தூங்கினேன் அப்படிங்கிறீங்க, நல்லா தூங்கலை அப்படிங்கிறீங்க. நேற்றுக்கு நைட்டு நல்லா தூக்குங்க, அப்புறம் என்னங்கிறீங்க, எனக்கு தூக்கமே சரியில்லைங்க அப்படிங்கிறீங்க. அப்போ தூக்கம், நன்றாக தூங்கும் நிலை, தூக்கமற்ற நிலை. இப்போ இதுதான் ஜீவ விசாரம். இப்போ ஜீவனில் வந்து இது இந்த நிலை தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. விழிப்பில் பார்த்தீங்கன்னா நோய் ஆரோக்கியம், மனசில் பார்த்தீங்கன்னா இன்ப துன்பம், புத்தியில் பார்த்தீங்கன்னா குழப்பம் தெளிவு, குழப்பமான நிலை தெளிவான நிலை, குழப்பமான முடிவு தெளிவான முடிவு. அடுத்த அகங்காரத்தில் பார்த்தீங்கன்னா அகங்காரம் இருக்கின்ற நிலை, அகங்காரம் இல்லாத நிலை. உறக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாக தூங்கினேன், நன்றாக தூங்கவில்லை. சரி, இப்போ இதில் நான் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சாஸ்திரம் அப்பவே சொல்லுச்சு. அதாவது பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் ஆக மாட்டான், அறிபவன் அறிபடு பொருள் ஆக மாட்டான். இதுக்கு உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பேனா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேனாவை என்னுடைய கண் பார்க்கறதுனால பேனா வந்து கண் ஆயிராது, கண்ணு வந்து பேனா ஆயிராது. இந்த பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் ஆக மாட்டான், பார்க்கப்படும் பொருள் பார்ப்பவன் ஆக மாட்டான். அது வேற இது வேற தான். நீங்கள் என்னதான் வந்து பொருளை பார்த்துட்டேங்கிறதுக்காக அந்த பொருள் இந்த இந்த கண்ணாயிராது, இந்த கண்ணு அந்த பேனாவாயிராது. பார்ப்பவன் எப்பவும் பார்ப்பவன் தான், பார்க்கப்படும் பொருள் எப்பவும் பார்க்கப்படும் பொருள். இது அதுவாகாது, அது இதுவாகாது. இப்போ இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணுறோம், இந்த ஜீவ விசாரம் வச்சு பார்க்கும்போது, இப்போ இந்த விழிப்புலகத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், நோயையும் பார்க்குறேன், ஆரோக்கியத்தையும் பார்க்குறேன், மனசில் இன்பத்தையும் பார்க்குறேன், இன்பத்தையும் பார்க்குறேன், துன்பத்தையும் பார்க்குறேன். புத்தியில் பார்த்தீங்கன்னா குழப்பத்தையும் பார்க்குறேன், தெளிவையும் பார்க்குறேன். புத்தி எடுக்கிற குழப்பமான முடிவையும் பார்க்குறேன், தெளிவான முடிவையும் பார்க்குறேன். நல்ல கனவையும் பார்க்குறேன், கெட்ட கனவையும் பார்க்குறேன். அதே மாதிரி நான்கிற அகங்காரம் இருக்கிறதையும் பார்க்குறேன், தூக்கத்தில் நான்கிற அகங்காரம் இல்லாதையும் பார்க்குறேன். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீ அப்படிங்கிறார். அதாவது தொம்பத விசாரத்தில் சுவாமி அந்த குரு என்ன சொல்கிறாரு, நீ வந்து அந்த அறிவு சொரூபமாக இருக்கிற, மற்றது எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்குது, இதெல்லாம் உண்மை கிடையாது, நீ அந்த அறிவு சொரூபமாக இருக்கிறது தான் நீ அப்படிங்கிறார். அப்போ அதுதான் உன்னுடைய சொரூப லட்சணம். நீ அறிவு சொரூபமா, சத்து சித்து ஆனந்த சொரூபமா. அந்த அறிவு என்ன பண்ணுறது, சத்து. அந்த அறிவு எப்போவுமே இருக்குது. அது சத்துங்கிறனுடைய விளக்கு என்னென்னா முக்காலத்தில் இருக்குது. இப்போ நம்ம 3 காலத்தில் என்ன பண்ணுறோம், விழிப்புலகம், கனவுலகம், உறக்க உலகம், 3 உலகம் இருக்குது. அந்த 3 உலகத்துலேயுமே நாம் எப்பவுமே அந்த சாட்சியாக இருந்துட்டுருக்குறோம். அதுதான் சத்து. அந்த சித்துங்கிறது என்ன, அந்த உணர்வு 3 காலத்துலேயும் இருக்குது, அதுதான் சித்து. அனந்தம் அப்படிங்கிறாங்க. அனந்தம்னா அது எல்லையற்றது. அதுக்கு வந்து நீங்கள் எதுனாலையும் வரையறுக்க முடியாது. அதாவது காலத்தினாலேயோ காலத்தினாலேயோ இடத்தினாலேயோ வேறு எதுனாலையும் வரவிருக்க முடியாத தன்மையில் அது இருக்குது. அதுதான் உங்களுடைய சுரூபம். இதுதான் வந்து சத்து சித்து ஆனந்தம். நீங்கள் அறிவு சுரூபமா, இருத்தல் சுரூபமா, பிரம்ம உணர்வு சுரூபமா நீ இருக்கிறாய். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த விட்டு விடாத லட்சணை நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் அப்போ நம்ம பார்த்த இந்த தூக்கமின்மை, அப்புறம் மனசில் வர இன்ப துன்பம், புத்தியில் வர குழப்பம் தெளிவு, குழப்பமான முடிவு தெளிவான முடிவு, நான் நான்கிற அகங்காரம் இருக்கிற நிலை இல்லாத நிலை, விழிப்புலகம் கனவுலகம், இந்த உடல் நோய் ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் நீக்கிடுறீங்க. இந்த இடத்துல விட்டு விடாத லட்சணம். அப்போ ஒரு பகுதியை நீக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிறீங்க. எது எடுத்துக்கிறீங்க, அந்த அறிவு சுரூபமாக சாட்சி சுரூபமாக சச்சித்தானந்தமாக இருக்கிறதா நான் சத்தியம், அந்த சத்தியத்தன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாறி இருக்கிற இந்த உடல், இந்த சூட்சம காரண சரீரம் எல்லாத்தையும் நீக்கும் போது அப்போ நீங்கள் யார், நான் அறிவு சுரூபமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுதான் வந்து விட்டு விடாத லட்சணையில் ஜீவனுக்கு அடாப்ட் பண்ணுறோம். அந்த விட்டு விடாத லட்சணையை ஜீவனுக்கு சொல்லி ஜீவ விசாரணையை முடிச்சுக்கிறோம். அப்போ இந்த ஜீவனை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால், நான் வந்து சாட்சி உணர்வாக சச்சித்தானந்த உணர்வாக இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல ஜீவ விசாரம் கம்ப்ளீட். அப்போ நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வந்து
அறிவு சொரூபமாக இருக்கிறேன். அப்போ இது எல்லாமே வந்து பொய், கற்பனை. இப்போ எப்படிங்க அந்த சோய தேவதத்தனில் எப்படி என்ன பண்ணோம், அந்த இடம், அந்த காலம், அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த அந்த அப்போ இருக்கிற இமேஜ், அந்த சின்ன வயசில் இருக்கிற ஒரு இமேஜை மட்டும் கண்டுபிடிச்சோம் இல்லைங்க. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம், காரண இந்த உறக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் நீக்கிட்டு, அதாவது உடலில் வரும் நோய் ஆரோக்கியம், மனதில் வரும் இன்ப துன்பம், புத்தியில் வரும் குழப்பம் தெளிவு, தெளிவான முடிவு, குழப்பமான முடிவு, நான் என்ற அகங்காரம் இருக்கின்ற நிலை, இல்லாத நிலை, நன்றாக உறங்கினேன், நன்றாக உறங்கவில்லை, இதெல்லாத்தையும் நீக்கிட்டு நான் அறிவு சொரூபமாக சச்சித்தானந்தமாக இருக்கிறேன் அப்படிங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் வந்து தோம்பத விசாரம் கம்ப்ளீட். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் வந்து அறிவு சுரூபமாக, ஆத்மஸ்வரூபமாக, சச்சித்தானந்த சுரூபமாக இருக்கிறேங்கிற உணர்வு சுரூபமாக நான் இருக்கிறேன்னு புரிஞ்சுட்டோம். இப்போ ஜீவ விசாரம் கம்ப்ளீட். அடுத்தது வந்து ஈஸ்வர விசாரணையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஈஸ்வர விசாரணையில் அந்த ஈஸ்வரன் யார், அந்த பிரம்மம் யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பிரம்மம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், அசிபத விசாரம். அசிபத விசாரத்தில் என்ன பண்ணிடுறோம், அந்த ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் இருக்கக்கூடியது ஒரே அந்த பரம்பொருள் தான், அது நீங்கள் தான், அது நான் தான் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்து வந்து கொஞ்ச நேரத்தில் ஈஸ்வர விசாரணை தொடங்குவோம். ஓம் தத் சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சி ஈசனே சரணம். ஓம் தத் சத்.